கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1537க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். இன்றைக்கும் கூட உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தின் 1வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அதன்படி நடப்பார்களானால் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல ஆசீர்வாதங்களை தேவன் தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே ஆசீர்வாதங்களுக்காக வாழுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1லிருந்து 14 வரை 21 ஆசீர்வாதங்களை வேத வசனம் நமக்கு தந்திருக்கிறது. அதே அதிகாரம் 15லிருந்து 68 வரை 114 சாபங்களை குறிக்கிறது. ஆசீர்வாதம் வேண்டுமா சாபம் வேண்டுமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்து உங்கள் வாழ்க்கையை செம்மையாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் அமையட்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 48 என் தேவனே உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் அமையுமானால் நீங்கள் வாழுகிற பொழுதே அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு என்று சொல்லி அநேக வார்த்தைகள் மூலம் பேசியிருக்கிறீங்கப்பா. குறிப்பாக வாலிபர்களும் ஜனங்களும் யாராயிருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுக்கு பயந்து நடக்கட்டும். தான் தோன்றித்தனமான வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே ஒரு மாறுதல் உண்டாகட்டும். கர்த்தர் அப்படி அற்புதத்தை செய்வீராக, அதிசயங்களை காணப்பண்ணுவீராக, மகிமையை காணப்பண்ணுவீராக, வல்லமையை காணப்பண்ணுவீராக. கர்த்தர் அப்படி செய்ய போகிற தயவுகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.